கைனமெட்டிக்ஸ் டாபிக்ஸ்ல ஜேஇ டைப் கொஸ்டின் மேட்ரிக்ஸ் மேட்சிங் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. இப்போ இதை மேட்ச் பண்ணணும். இது பாருங்க, வெலாசிட்டி வெக்டார், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஆக்சுவலாக ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன். அடுத்து மோட் ஆஃப் வெலாசிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு. இது அதாவது மோட் ஆஃப் வெலாசிட்டினா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வந்து ஸ்பீடு. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் ஸ்பீடுன்னு எடுத்தோம்னா அது மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் வரணும்னு கிடையாது. ஏன்னா ஸ்பீட் கான்ஸ்டன்டா இருந்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ வந்து ஆக்சலரேஷன் இருக்கும், அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் டிஃப்ரெண்டா வரும். அதனால ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் சொல்ல முடியாது. அடுத்தது பாருங்க, ஆர்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து வெலாசிட்டி. அடுத்து மாட் ஆஃப் ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த பொசிஷன் வெக்டாருக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா வந்து இப்போ வெலாசிட்டி இருக்கும், சரிங்களா? அப்போ மேக்னிடியூட் இருக்கும். ஆனால் இப்போ டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஆயிருந்துச்சுன்னா அப்போ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஜீரோன்னு வந்துடும். அதனால இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வந்து ஆக்சலரேஷன் எடுக்கிறோம். இந்த மோட் ஆஃப் போடுறது மேக்னிடியூட் ஆஃப் இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி, அதனால இது ஸ்பீடு. அப்போ இது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடுன்னு சொல்லணும். இங்கே டிஆர் பார் பை டிடி என்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்போ இது வெலாசிட்டின்னு சொல்லலாம். இது மோட் ஆஃப் ஆர்ன்றது மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இது டிஸ்டன்ஸ் மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவனிங்க. இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் எடுத்துங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அதுதான் நன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெலாசிட்டின்னு எடுத்துங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம நன்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏக்கு வந்து பின்னு வருது, அடுத்து பிக்கு வந்து டின்னு எடுத்துக்கிறோம், அடுத்து சி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னு வருது, அடுத்து டிக்கு வந்து டி அப்படின்னு நமக்கு வந்திருக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. Velocity of a particle is in negative direction with a constant acceleration in positive direction. Then match the following. நல்லா பாருங்க, velocity of a particle is in negative direction with a constant acceleration in positive direction. Then match the following அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃப் இருக்கு இல்லைங்களா, ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து என்ன எடுக்கணும்னா வந்து ஆக்சலரேஷன், ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆக்சலரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கா, ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னா வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஆனால் நெகட்டிவ்ல இருக்கணும். அப்போ கிராஃப் வரையும் போது எப்படி இருக்கணும்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரையணும். வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது சொல்லுங்க, ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நெகட்டிவ்லி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வருது. இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன் வந்து பாருங்க, ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் ஆக்சலரேஷன். இங்க ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னால ஸ்லோப் கான்ஸ்டன்ட். ஸ்லோப் வந்து என்ன எடுக்கணும் நம்ம சொல்லுங்க, கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். ஸ்லோப் வந்து எப்படி இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. ஓகேங்களா? இது வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கும். வெலாசிட்டி நெகட்டிவ்ல இருக்கு, ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்ல இருக்கு, அதனால மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல வெலாசிட்டி ஆக்சலரேஷன்னால. அடுத்து ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் சொல்றோம், அதனால வந்து என்ன சொல்றோம்னா ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ ஸ்லோப் கான்ஸ்டன்ட்ன்றது யூன்னு வருது. அடுத்து ஆக்சலரேஷன் தானே ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப், அப்போ ஸ்லோப் வந்து பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏக்கு என்ன வரணும் பாத்தீங்கன்னா, ஏ வந்து கியூ, ஸ்லோப் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம், அடுத்து ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட், ரெண்டுமே நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, ஆக்சலரேஷன் ஒய் ஆக்சிஸ் டைம் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க இல்லப்பா. அப்ப ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னா ஸ்லோப் வந்து ஜீரோ, ஸ்லோப் ஜீரோன்னு சொல்லலாம், அதே மாதிரி ஸ்லோப் கான்ஸ்டன்ட்டும் நம்ம சொல்லலாம். அப்போ ஸ்லோப் ஜீரோன்றது ஆர்னு வந்திருக்கு, ஸ்லோப் கான்ஸ்டன்ட்னு சொல்லிக்கலாம். அதனால யூ, போத் ஆர் அண்ட் யூ வரும். ஸோ அப்போ பிக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் அண்ட் யூ அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் சி பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். ஆக்சுவலா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் எடுத்து என்ன ஆகும்னா உங்களுக்கு மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது, ஆனா வெலாசிட்டி நெகட்டிவ்ல இருக்கு. வெலாசிட்டி நல்லா கவனிங்க, நெகட்டிவ்ல இருக்கு. அடுத்து வந்து ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்காது, ஏன்னா வெலாசிட்டி வேரியபிளா இருக்கு. அப்போ ஸ்லோப் வந்து என்ன பண்ணணும், வேரியபிள்னு எடுக்கணும். இப்படி இருக்குன்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் நல்லா பார்க்கணும். வெலாசிட்டியும் ஆக்சலரேஷன் ஆப்போசிட்டா இருக்குன்னா வெலாசிட்டி குறையுது. அப்போ ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுறதுனால ஸ்லோப் வந்து டிக்ரீஸ் ஆகணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து எப்படி இருக்கணும், டிக்ரீசிங்னு வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்லோப் வந்து எப்படி வரணும், நெகட்டிவ் வரணும். ஏன் நெகட்டிவ் வரணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் ஸ்லோப் வந்து வெலாசிட்டி தான் நெகட்டிவ்ல இருக்கு இல்லைங்களா, அதனால வந்து ஸ்லோப் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், நெகட்டிவ் ஆகணும். அடுத்து ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகணும், அந்த மாதிரி இருக்கணும் கிராஃப். ஸோ அந்த மாதிரி எப்படி வரையலாம் பார்த்தீங்கன்னா, கிராஃப் வந்து ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுற மாதிரியும் அடுத்து ஸ்லோப் நெகட்டிவ்ல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கிராஃப் வரையலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஸ்லோப் நெகட்டிவா இருக்கு, அடுத்து ஸ்லோப் டிக்ரீசிங். ஸோ டி அண்ட் பின்னு வருது. ஸோ சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி அண்ட் டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தேர்ட் கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. For the velocity time graph shown in figure, a time interval t equal to 0 to t equal to 6 second match the following. அப்போ வந்து பாருங்க 0 to 2 second, இது 4 6 second அப்படின்னு வந்திருக்கு. சேஞ்ச் இன் வெலாசிட்டி கேட்குறாங்க. சேஞ்ச் இன் வெலாசிட்டினா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து பாருங்க 10, ஃபைனல் வெலாசிட்டி வந்து இந்த 0, y கோஆர்டினேட் 0, இங்க தான் 6 செகண்ட்ல இருக்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, 0 செகண்ட்ல இருக்கிறது தான் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 10 இருக்கு, ஃபைனல் வெலாசிட்டி 6 செகண்ட்ல 0 இருக்கு. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, 0 மைனஸ் 10 வந்து மைனஸ் 10 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி மைனஸ் 10 மீட்டர் பெர் செகண்ட் கரெக்ட். அப்படின்னா ஏக்கு வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர் கரெக்ட். அடுத்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பாருப்பா மைனஸ் 10, டைம் டேக்கன் எவ்வளோ 6 செகண்ட். இங்கே பாருங்க டைம் வந்து 6 செகண்ட் கொடுத்துருக்காங்க, 0 to 6 செகண்ட் வந்திருக்கு. ஸோ மைனஸ் 10/6 வந்து நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம், மைனஸ் 5/3 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ மைனஸ் 5/3 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். பிக்கு வந்து ஆன்சர் வந்து பாருங்க பி கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஏரியா ஆஃப் தி கிராஃப் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏரியா ஆஃப் தி கிராஃப் எடுத்தால் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஏரியா இப்போ காமிக்கிறது பாருங்க A1 எடுத்துங்க. அடுத்து இந்த ஏரியா A2, 0லேருந்து 2 செகண்ட் வரைக்கும் இருக்கிற ஏரியா A1, 2 செகண்ட்லேருந்து 6 செகண்ட் வரைக்கும் இருக்கிற ஏரியா A2ன்னு எடுத்துங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஏரியா 1 பிளஸ் ஏரியா 2ன்னு எடுத்துக்கணும். ஆனால் ஏரியா 1 வந்து பாசிட்டிவ் ஏரியா, ஏரியா 2 வந்து நெகட்டிவ் ஏரியான்னு எடுத்துக்கணும். ஏன்னா வந்து வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு 0 to 2 செகண்ட்ல. அப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவ். 2 to 6 செகண்ட் வந்து வெலாசிட்டி வந்து நெகட்டிவ்ல இருக்குனால டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவ். ஏரியாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ட்ரையாங்கிள் இருக்குனால ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா 0 to 2 செகண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2, ஹைட் வந்து 10ன்னு இருக்கு கரெக்டுங்களா. ஏரியா 2 மைனஸ்னு போட்டுட்டு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் போடணும். பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 6 செகண்ட், 2 to 6 வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 4ன்னு வருது. இன்ட்டு ஹைட் எவ்வளோ பார்க்கணும்னா நல்லா கவனிங்க, நம்ம ட்ரையாங்கிள்ஸ் இது பேர் வைக்கலாம், ஏபிசி டிஇன்னு வச்சுங்க பேர் வச்சுங்க. இந்த ஏபிசி ட்ரையாங்கிளும் இந்த சிடிஇ ட்ரையாங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கான்குரியன்ட் ட்ரையாங்கிள். ஏன்னா ஒரு ரைட் ஆங்கிள் வந்திருக்கு, ஒரு ஆங்கிள் சேம்னா 3 ஆங்கிள் சேம் ஆச்சு. அடுத்து பேசிங் பாருங்க 0 to 2 செகண்ட். B2C வந்து B2C இந்த பாயிண்ட், C வந்து இந்த பாயிண்ட் ஓகேங்களா. B2C வந்து 2 செகண்ட் இருக்கு. அதே மாதிரி C2Eயும் 2 செகண்ட் இருக்கு. அதனால இது வந்து என்ன சொல்றேன்னா கான்குரியன்ட் ட்ரையாங்கிள். அப்படின்னா டி வந்து பாயிண்ட் எவ்வளவு டெப்த்ல இருக்குன்னா இது 10ன்னு வரும். ஓகே 10ன்னு எடுத்துக்கோம். அப்படின்னு இந்த டி பாயிண்டோட கோஆர்டினேட் போட்டோம்னா -10 அப்படின்னு இருந்திருக்கும். ஓகே இங்க 10ன்னு போட்டுக்கலாம். அப்போ பேஸ் இன்ட்டு ஹைட். இப்போ என்ன பண்ணலாம்னா ஆஃப் 2 கேன்சல், இங்க 2 into 4 இது 2 கேன்சல். அப்போ இங்க 10 இருக்கு, இங்க -20 இருக்கு. ஸோ இது சப்ராக்ட் பண்ணா -10 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்படின்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா -10ன்னு வந்திருக்கு. அப்போ சி வந்து டைரக்டா ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சலரேஷன் அட் 3 செகண்ட் கேட்டிருக்காங்க. ஆக்சலரேஷன் அட் 3 செகண்ட். இந்த கிராஃப் பாருங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம். 0லேருந்து 4 செகண்ட் வரைக்கும் ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ 0லேருந்து 4 செகண்ட் வரைக்கும் ஆக்சலரேஷன் சேமாவே இருக்கு. ஆனால் ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்கு. ஸோ ஆக்சலரேஷன் நெகட்டிவ். ஸோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஒய் வேல்யூ பை சேஞ்ச் இன் எக்ஸ் வேல்யூ. சேஞ்ச் இன் ஒய் வேல்யூ வந்து வெலாசிட்டி பை டைம் அப்படி போட்டுங்க. அப்போ 0லேருந்து 2 செகண்ட் எடுக்கிற ஸ்லோப் தான் அப்படியே 4 செகண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுனால 0 to 2 செகண்ட் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி -10 போட்டுங்க, டைம் வந்து 2ன்னு போட்டுங்க. ஏன்னா வந்து 2 செகண்ட்ல ஃபைனல் வெலாசிட்டி 0 செகண்ட்ல 10ன்னு இருக்கு ஓகேங்களா. அதனால 0 - 10 போட்டேன். அப்போ என்ன வருது பாருங்க -5ன்னு கிடைக்குது. ஸோ ஆக்சலரேஷன் அட் 3 செகண்ட் வந்து நமக்கு -5 கிடைச்சிருக்கு. ஃபைனலாக நம்ம சொல்லிடலாம் பாருங்க. ஏக்கு வந்து என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா ஆர் கரெக்டுங்களா. அடுத்து பிக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு பாருங்க, பிக்கு வந்து ஆன்சர் பி. அடுத்து சிக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு பாருங்க, சிக்கு வந்து ஆர். நெக்ஸ்ட் டிக்கு வந்து எஸ் அப்படியே வந்திருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாமா. ஃபோர்த் கொஸ்டின் போலாம் பாருங்க. Let us call a motion A when velocity is positive and increasing. velocity பாசிட்டிவா இருந்து velocity increase ஆச்சுன்னா ஏன்னு சொல்லுவோம்.
A inverse when velocity is negative and increasing அப்படின்னு சொல்றோம். R அப்படின்னு என்ன சொல்ல போறோம்னா when velocity is positive and decreasing. And R inverse என்ன சொல்றோம் when velocity is negative and decreasing. Now match the following two tables for the given ST graph. சரி, இந்த கிராஃப் பாருங்க, இது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், ஸ்லோப் வந்து வெலாசிட்டின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆரிஜின்ல இருந்து இந்த n வரைக்கும், இந்த மேக்ஸிமம் ஹைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து பாசிட்டிவா இருக்கு, வெலாசிட்டி பாசிட்டிவா இருக்கும். ஆனால் இந்த மேக்ஸிமம் ஹைட்ல இருந்து திருப்பி கிரவுண்ட் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்லோப் நெகட்டிவா இருக்கு. சரி, இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த m வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த m வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வெலாசிட்டி இன்க்ரீசஸ் பாசிட்டிவ். ஆனால் இந்த எம்ல இருந்து இந்த n இங்கே வர இல்லையா மேக்ஸிமம் ஹைட்டு, இந்த லென்த்துக்கு வரும்போது ஸ்லோப் பாசிட்டிவ், ஆனால் ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து என்ல வந்து என்ன ஆகுதுன்னா வெலாசிட்டி பாசிட்டிவ், வெலாசிட்டி டிக்ரீசஸ். சரிங்களா? ஆனால் 0 to m வரைக்கும் என்ன பாருங்க, ஸ்லோப் பாசிட்டிவ், ஸோ வெலாசிட்டி பாசிட்டிவ், ஆனால் ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து மேக்ஸிமம் ஹைட்ல இருந்து p இது வரைக்கும் வரும்போது பாருங்க ஸ்லோப் நெகட்டிவ், ஸோ வெலாசிட்டி நெகட்டிவ், ஆனால் ஸ்லோப் 0ல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ என்ன சொல்லணும், நெகட்டிவ் இன்க்ரீசிங். p வந்து வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் அண்ட் இன்க்ரீசிங். அடுத்து பாருங்க, இந்த p பாயிண்ட்ல இருந்து இந்த q இப்படி வரும் இல்லைங்களா, இங்க ஸ்லோப் நெகட்டிவ், ஸோ வெலாசிட்டி நெகட்டிவ், ஆனா ஸ்லோப் என்ன ஆகுது, அப்படியே 0க்கு வந்துருது. அப்போ ஸ்லோப் 0க்கு வருதுன்னா அப்படியே வெலாசிட்டி 0க்கு வந்துருது, ஸோ வெலாசிட்டி டிக்ரீசிங். ஸோ mல வந்து வெலாசிட்டி பாசிட்டிவ் இன்க்ரீசிங், nல வெலாசிட்டி பாசிட்டிவ் டிக்ரீசிங், pல வந்து வெலாசிட்டி நெகட்டிவ் இன்க்ரீசிங், qல வந்து வெலாசிட்டி நெகட்டிவ் டிக்ரீசிங். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணிடலாம் பாருங்கப்பா. இப்போ பாஸ்டா கவனிங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்றது என்ன சொல்லுங்க, வெலாசிட்டி பாசிட்டிவ் அண்ட் இன்க்ரீசிங். அப்போ எம்ல வந்து வெலாசிட்டி பாசிட்டிவ் அண்ட் இன்க்ரீசிங், அப்போ எம்ன்றது வெலாசிட்டி பாசிட்டிவ் அண்ட் இன்க்ரீசிங் அப்படின்னு வந்துருது. அப்போ ஏக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா ஆர் அப்படி வந்திருக்கு. அடுத்து வந்து என்ல பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி பாசிட்டிவ் பட் டிக்ரீசிங், வெலாசிட்டி பாசிட்டிவ் பட் டிக்ரீசிங்க்கு என்ன சொல்லுங்க, பாசிட்டிவ் அண்ட் டிக்ரீசிங் வந்து ஆர் தான் பாசிட்டிவ் அண்ட் டிக்ரீசிங். அப்போ எண்ணுக்கு வந்து நம்ம என்ன போடணும் சொல்லுங்க, ஆர்னு வரணும். ஆர்ன்ற இடம் எங்க இருக்கு பாருங்க, எஸ் இருக்கு, எஸ்ன்னா ஆர்ன்றதுக்கு எஸ்ன்னு வந்திருக்கு. அடுத்து வந்து பாருங்க, பி வந்து என்னது, ஸ்லோப் வந்து நெகட்டிவ், வெலாசிட்டி நெகட்டிவ் அண்ட் இன்க்ரீசிங். வெலாசிட்டி நெகட்டிவ் அண்ட் இன்க்ரீசிங்க்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏ இன்வர்ஸ் தான் வெலாசிட்டி நெகட்டிவ் அண்ட் இன்க்ரீசிங். அப்படின்னா பி வந்து ஏ இன்வர்ஸ் வரணும், பி வந்து ஏ இன்வர்ஸ் வரணும். ஓகேங்களா? அப்போ ஏ இன்வர்ஸ், பிக்கு வந்து ஏ இன்வர்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கியூன்றது என்னது, வெலாசிட்டி நெகட்டிவ் அண்ட் டிக்ரீசிங். ஸோ வெலாசிட்டி நெகட்டிவ் அண்ட் டிக்ரீசிங்ன்றது ஆர் இன்வர்ஸ் தான் பாருங்க, வெலாசிட்டி நெகட்டிவ் அண்ட் டிக்ரீசிங். அப்போ வந்து கியூ வந்து ஆர் இன்வர்ஸ் வரணும், கியூக்கு வந்து ஆர் இன்வர்ஸ் அப்படி வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபைனலா சொல்லிடலாமா? இப்போ வந்து எப்படி பாருங்க, கியூ, இந்த கியூ வந்து என்ன வந்து பாருங்க ஆர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ வந்து பாருங்க டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். அப்போ ஏக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, ஆர்னு வந்திருக்கு. பிக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, பிக்கு வந்து என்ன வந்திருக்கு, எஸ்ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து சிக்கு என்ன வந்திருக்கு பாருங்கப்பா, சிக்கு வந்து பின்னு வந்திருக்கு. அடுத்து டிக்கு பாருங்க என்ன வந்திருக்கு பாருங்க, கியூன்னு வந்திருக்கு. இது ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. In the ST equation s is equal to 10 plus 20t minus 5t square match the following அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் டிராவல் இன் 3 செகண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 1 செகண்ட், இனிஷியல் ஆக்சலரேஷன், வெலாசிட்டி அட் 4 செகண்ட். இதுல என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா டைம் t ஈக்குவல் டு 0 போட்டோம்னா டிஸ்டன்ஸ் வந்து 10ன்னு வந்திருக்கு. அப்படின்னா ஆரிஜின் ஒரு இடத்துல இருக்கும் 0,0னா டைம் t ஈக்குவல் டு 0ல 10 மீட்டர்னு இருக்கு. அப்போ 10 டைம் t ஈக்குவல் டு 0ல இருந்து நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸ் t செகண்டுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, அப்போ s இஸ் ஈக்குவல் இந்த டிஸ்டன்ஸ்க்கு என்ன வரும்னா 20t மைனஸ் 5t ஸ்கொயர். இப்படி எடுத்துங்க, ஆரிஜின்ல இருந்து மெஷர் பண்ணாதான் அந்த 10 ஆட் பண்ண போறோம். நம்ம ஆரிஜின்ல இருந்து மெஷர் பண்ணாம அப்படியே டிஸ்டன்ஸ் 0 செகண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க டிஸ்டன்ஸ் டிராவல் இன் 3 செகண்ட் கேட்டாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த டி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ் இருக்கு, அப்போ ஆக்சலரேஷன் நெகட்டிவா இருக்கு. ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ், அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் தான் இனிஷியல் வெலாசிட்டி. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குனால இனிஷியல் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ஆப்போசிட்டா இருக்குனால வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்படி என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, அப்படியே t ஈக்குவல் டு 0 செகண்ட்ல இருந்து இப்படி மூவ் ஆயிட்டே இருந்திருக்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்க்கு வரும்போது வெலாசிட்டி 0 வந்துடும், வந்துட்டு அதுக்கு அடுத்து என்ன ஆயிரும்னா ரிட்டர்ன் வரும், இப்படி வரும். இது நல்லா கவனிக்கணும் நீங்க. இப்போ வந்து நமக்கு t ஈக்குவல் டு 3 செகண்ட், டிஸ்டன்ஸ் 3 செகண்ட் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சப்போஸ் வெலாசிட்டி வந்து 3 செகண்ட் வரைக்கும் 0 ஆகலைன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். அதனால ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி எப்போ 0 வருதுன்னு பார்க்கணும். அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ v ஈக்குவல் டு ds பை dt. அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த 10 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, 20 டிஃபரன்ஷியேட் பண்ணா 20t டிஃபரன்ஷியேட் பண்ணா 20 மைனஸ் 5t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் 10t. இது ஈக்குவல் டு 0 படிங்கன்னா வெலாசிட்டி 0 கிடைக்கும். அப்போ 10t இஸ் ஈக்குவல் டு 20 வருது, t ஈக்குவல் டு 2 செகண்ட்.
ஸோ t = 2 செகண்ட்ல வெலாசிட்டி 0 ஆயிருது. அப்படின்னா t = 0 செகண்ட்ல இருந்து t = 2 செகண்ட் வரைக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டா ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகுது. அப்புறம் t = 2 செகண்ட்ல வெலாசிட்டி 0 வந்துட்டு இப்போ ரிட்டர்ன்ல இப்படி வருது. இப்படி வரும்போது இங்கிருந்து t = 0ல இருந்து 1 செகண்ட் வரணும்னா t = 3 செகண்ட் வந்துடும். ஓகேங்களா? அப்போ t = 0ல இருந்து 3 செகண்ட் வர்றது 1 செகண்ட் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கங்க. ஏல இருந்து பி போறது டிஸ்டன்ஸ் d1 எடுத்துங்க, அப்புறம் பில இருந்து சி போறது டிஸ்டன்ஸ் 2 எடுத்துங்க. டிஸ்டன்ஸ் 1 டிஸ்டன்ஸ் 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் டோட்டல் டைம் இன் டோட்டல் டிஸ்டன்ஸ் traveled in 3 செகண்ட் வரும். ஓகேங்களா? அதாவது இந்த 0 to 3 செகண்ட்ல ஊடாலே வெலாசிட்டி 0 ஆகுதுன்னா டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகுதுனால நமக்கு கிடைக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆனா டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் traveled in 0 to 2 செகண்ட் போடலாம். அப்ப டிஸ்டன்ஸ் traveled in 0 to 2 செகண்ட்ன்றது ஸ்ட்ரைட்டா போறதுனால டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப 0 to 2 செகண்ட் போட்டீங்கன்னா இந்த 10 விட்டுருங்கப்பா. ஏன்னா இது டைம் t = 0ல இருந்து நம்ம எடுக்கிற டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். அதனால 20t - 5t² மட்டும் போட்டுங்க. அப்போ 20 × 2 - 5t², 5 × 2². அப்போ 20 × 2 எவ்வளவு வருது? 40 வருது. 5t², 4 × 5 வந்து 20ன்னு வருதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா 20 மீட்டர்னு கிடைக்குது. அடுத்து d2 வேணும் போது d2க்கு என்ன பண்ணலாம்னா இங்கே பில இருந்து சிக்கு மூவ் ஆகிறது. இப்போ பில வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படின்னா ½ AD² அப்படியே போட்டுக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு போட்டுக்கணும். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0னா ½ AD² எவ்வளவு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் ஸ்கொயர் தான் half of the acceleration. ஆக்சுவலா இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். s is equal to ut plus ½ at² தானே இந்த ஃபார்முலா. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t ஸ்கொயர் தான் half of the acceleration. அப்போ இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t ஸ்கொயர் என்ன இருக்கு பாருங்க -5ன்னு இருக்கு. ஸோ ஓகேங்களா? அப்படின்னா என்ன பண்ணலாம்? half of the acceleration equal to -5ன்னு எடுத்தீங்கன்னா அப்போ acceleration equal to -10. அப்போ acceleration கான்ஸ்டன்ட்ப்பா. acceleration வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ d2 டிஸ்டன்ஸ் வேணும். t = 2 செகண்ட்ல இருந்து 3 செகண்ட் போகும்போது t = 2 செகண்ட்ல இனிஷியல் வெலாசிட்டி 0னால ut plus ½ AD² போனா u 0 போட்டுருங்க. ½ × AD² மட்டும் போடுங்க. நம்ம டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ்னால பாசிட்டிவ் எடுது. 10 × t², t வந்து 1² is equal to 10/2 வந்து 5ன்னு வருது. ஓகேங்களா? இப்போ இந்த 20யும் இந்த 5ம் நம்ம ஆட் பண்ண போறோம். 20யும் 5ம் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்க உங்களுக்கு? 25. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 20 + 5. 20 + 5ன்னு போடுறோம். d1 வந்து 20, d2 வந்து 5. ஸோ தட் 25 மீட்டர். ஸோ அப்படின்னா வந்து நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து நமக்கு ஆர்னு வந்திருக்குப்பா. ஏக்கு வந்து ஆர் வந்திருக்கு. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 1 செகண்ட் கேட்குறாங்க. அது ஈஸி தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 1 செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 1 செகண்ட் நம்ம என்ன பண்ணோம்? 20 × 1 - 5 × 1². 20 × 1 20 போட்டு -5ன்னு போட்டுட்டோம்னா அப்படியே 15ன்னு கிடைக்குது. ஸோ 15 மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 1 செகண்ட் வந்து 15 மீட்டர் கிடைச்சிருக்கு. பிக்கு வந்து கியூன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து சி வந்து இனிஷியல் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் தான் கான்ஸ்டன்ட் தானே. ஆக்சலரேஷன் தான் -10 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ ஆக்சலரேஷன் வந்து நம்ம அப்படியே -10ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து வெலாசிட்டி அட் 4 செகண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ வெலாசிட்டி என்னன்னா இங்கே நமக்கு வெலாசிட்டி ஈக்குவேஷன் பாருங்க 20 - 10t இருக்கு. அப்படின்னா வெலாசிட்டி at 20 - 10t போட்டு at 4 செகண்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 20 - 10 × 4 போட்டோம்னா அப்போ 20 - 40. 20 - 40 எவ்வளோ? -20. ஓகேங்களா? அப்போ வெலாசிட்டி at 4 செகண்டுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. இப்போ நமக்கு p -20 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஃபைனலைஸா பண்ணிடலாமா ஒரு முறை? என்னென்னு சொல்லிடலாம் பாருங்க. இங்க சைட்ல எழுதுறேன். அதாவது ஏக்கு வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர். ஏ வந்து ஆர்னு வந்திருக்கு. பி வந்து என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா கியூ. பிக்கு வந்து கியூ. அடுத்து சி. சிக்கு வந்து என்ன வந்திருக்கு பாருங்க எஸ். சிக்கு வந்து என்னப்பா வந்திருக்கு? எஸ்ன்னு வந்திருக்கு. டிக்கு பாருங்க. டிக்கு என்ன வந்திருக்கு? பின்னு வந்திருக்கு. ஸோ 5th கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து 6th கொஸ்டின் போலாம் பாருங்க. மேட்ச் தி ஃபாலோயிங். கான்ஸ்டன்ட் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டன்ட் நெகட்டிவ் ஆக்சலரேஷன், கான்ஸ்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், கான்ஸ்டன்ட் ஸ்லோப் ஆஃப் ஆக்சலரேஷன், டைம் கிராஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தா நல்லா கவனிக்கணும். வெலாசிட்டியும் ஆக்சலரேஷன் சேம் டைரக்ஷனா இருந்தா, வெலாசிட்டி ஆக்சலரேஷன் சேம் டைரக்ஷன் தான் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தாலும் சரி, வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ரெண்டுமே நெகட்டிவா இருந்தாலும் சரி, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்துச்சுன்னு வச்சுங்க, எய்தர் வெலாசிட்டி பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் நெகட்டிவ், இல்லைன்னா வெலாசிட்டி நெகட்டிவ் ஆக்சலரேஷன் பாசிட்டிவ், எப்படி இருந்தாலும் ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பண்ண போறோம். அப்போ வந்து கான்ஸ்டன்ட் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் சொன்னாங்களே தவிர இனிஷியல் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால ஸ்பீட் மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படின்னு வரலாம். ஸோ பாசிட்டிவ் ஆக்சலரேஷன்னா ஸ்பீட் வந்து வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு தெரியும். வெலாசிட்டி ஆக்சலரேஷன் சேம் டைரக்ஷனா இருந்தா
அப்போ வந்து ஸ்பீட் மே இன்க்ரீஸ் சொல்லலாம். ஆப்போசிட் டைரக்ஷனா தான் ஸ்பீட் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படின்னா ஏக்கு வந்து என்ன சொல்றேன்னா பி அண்ட் கியூ ரெண்டுமே வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கான்ஸ்டன்ட் நெகட்டிவ் ஆக்சலரேஷன். அதே தான் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இருந்தாலும் வெலாசிட்டி நெகட்டிவ் டைரக்ஷன் இருந்தால் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ், வெலாசிட்டி பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருந்தால் ஸ்பீட் டிக்ரீஸ். ஸோ அப்போ பிக்கும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதே பிக்யூ தான். வெலாசிட்டி வந்து நெகட்டிவா இருந்தால் ஆக்சலரேஷன் நெகட்டிவ்னா அப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ்னு வந்திருக்கும். இது ஆக்சலரேஷன் நெகட்டிவ், வெலாசிட்டி பாசிட்டிவ் இருந்தால் ஸ்பீட் டிக்ரீஸ்னு வந்திருக்கும். ஸோ தட் பிக்கு வந்து என்ன எழுதுறோம்னா அதே பி அண்ட் கியூ எதனாலும் வரலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். கான்ஸ்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறல, டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறாம இருக்கு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறாம இருக்குன்னா என்ன சொல்லணும் நம்ம வந்து, அப்போ வந்து ஜீரோவா இருக்கும், ஸ்பீட் ஜீரோவா இருக்கும். ஓகேங்களா? அப்போ சிக்கு வந்து என்ன வருதுன்னா ஆர் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் அடுத்து பாருங்க, கான்ஸ்டன்ட் ஸ்லோப் ஆஃப் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். கான்ஸ்டன்ட் ஸ்லோப் ஆஃப் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். அப்போ கான்ஸ்டன்ட் ஸ்லோப் ஆஃப் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப்னு இருக்குன்னா அப்போ வந்து நமக்கு ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் கான்ஸ்டன்ட் தான். ஆனா வந்து வெலாசிட்டி இருக்குங்களா, வெலாசிட்டியும் ஆக்சலரேஷன் சேம் டைரக்ஷன்ல இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கான்னு தெரியாது இல்லையா? ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தாலும் வேரியபிளா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் சேம் டைரக்ஷன்ல இருந்தா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிரும், இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தா டிக்ரீஸ் ஆயிரும். அதனால வந்து என்ன வரும்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தாலும் ஸ்பீட் மே இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைன்னா ஸ்பீட் மே டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ தட் டிக்கு வந்து என்ன வரலாம் சொல்லுங்க, பி ஆர் கியூ அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A balloon rises up with a constant net acceleration of 10 meter per second square. After 2 seconds, a particle drops from the balloon. After further 2 seconds, match the following கேட்டிருக்காங்க. அப்போ இந்த நல்ல கொஸ்டின் கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு பெலூன் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு, இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோல இருந்து ரைஸ் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஆக்சலரேஷன் எவ்வளவு ஆக்சலரேஷன்ல போகுது, 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல போகுது. இப்படி போனா 2 செகண்ட்ல இங்க டைம் டி ஈக்குவல் டு 0 செகண்ட்ல இருந்து டைம் டி ஈக்குவல் 2 செகண்ட் போகும்போது எவ்வளவு ஹைட் போயிருக்கும் பாத்தீங்கன்னா h ஈக்குவல் டு half ad ஸ்கொயர். ஸோ half into a 10 into t ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர்னு போட்டுட்டீங்கன்னா அப்ப என்ன வருது பாருங்க, உங்களுக்கு இது கேன்சல் பண்ணா நமக்கு 20 மீட்டர். ஸோ ஹைட் வந்து 20 மீட்டர் ஹைட்ல இருக்கு. ஹைட் வந்து 20 மீட்டர்ல இருக்கும்போது ஒரு பார்ட்டிகளை ரிலீஸ் பண்ணுது. அப்ப அந்த பார்ட்டிகளை ரிலீஸ் பண்ணும்போது இந்த பெலூனுக்கு என்ன வெலாசிட்டி இருந்தோ அதே வெலாசிட்டி தானே இந்த பார்ட்டிகளுக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடின்னு போட்டோம்னா u 0 தானே. அப்போ v இஸ் ஈக்குவல் டு u 0 போட்டு a வந்து 10 இன்ட்டு t வந்து 2 போட்டீங்கன்னா 20 மீட்டர் பர் செகண்ட். அப்படின்னா u வந்து 20 மீட்டர் பர் செகண்ட், 2 செகண்ட் கழிச்சு இது 20 மீட்டர் பர் செகண்ட். அப்படின்னா ஒரு 20 மீட்டர் ஹைட்ல இருந்து என்ன பண்றோம்னா 20 மீட்டர் பர் செகண்ட்ல பார்ட்டிகளை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி அர்த்தம். இப்படி பண்றோம். ஹைட் ஆஃப் தி பார்ட்டிகல் ஃப்ரம் தி கிரவுண்ட் ஆஃப்டர் 2 செகண்ட், ஃபர்தர் 2 செகண்ட்ல. ஆக்சுவலா நல்லா கவனிக்கணும் இங்க நீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்னா 20 மீட்டர் பர் செகண்ட்ல ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி ஒரு 20 மீட்டர் ஹைட்ல இருந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது வந்து மேலே போகும்போது அண்டர் கிராவிட்டியில தானே போகும். அப்போ ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். அப்போ அப்படியே மேலே போயிட்டு இப்படி கீழே வரணும், இப்படிதான் வரணும். ஸோ இப்படி மேலே போயிட்டு வரும்போது இங்கே அதாவது இந்த ப்ரொஜெக்டட் பாயிண்ட்ல இருந்து பார்ட்டிகுலர் பலூன்ல இருந்து பார்ட்டிகல் ரிலீஸ் பண்ணல இருந்து மேக்ஸிமம் ஹைட் போகிறது டைம் ஆஃப் அசன்ட். அந்த டைம் ஆஃப் அசன்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தா u பை ஜி. u வந்து 20, g வந்து 10, அப்போ 2 செகண்ட். அப்போ ஃபர்தர் 2 செகண்ட் எங்க இருக்குன்னா மேக்ஸிமம் ஹைட்ல இருக்கும். அப்போ மேக்ஸிமம் ஹைட்ல இருக்கும்போது ஃபைனல் வெலாசிட்டி 0 அங்க, அப்போ 0வா இருக்கும். சரி, புரியுதுங்களா? அப்போ ஹைட் ஆஃப் தி பார்ட்டிகல் ஃப்ரம் தி கிரவுண்ட் என்னன்னா இந்த மேக்ஸிமம் ஹைட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இந்த மேக்ஸிமம் ஹைட்டை கண்டுபிடிக்கணும். இந்த மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா u ஸ்கொயர் பை 2g. u எவ்வளவு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் 20 இன்ட்டு 20 போட்டு டிவைட் பை 2g வந்து 20 போட்டா 20 கேன்சல் ஆயிட்டு இது 20 மீட்டர் வருது. அப்போ இந்த ஹைட் வந்து 20 மீட்டர் வருது. கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு ஹைட்னு வேணும்னா கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு ஹைட்னா கிரவுண்ட்ல இருந்து டோட்டல் ஹைட் கரெக்டுங்களா, டோட்டல் ஹைட் வேணும்னா இனிஷியலா பார்ட்டிகல் ரிலீஸ் பெறும் பெலூன்ன்றது அது ஒரு ஹைட் பிளஸ் மேக்ஸிமம் ஹைட் ஃப்ரம் தி அந்த பெலூன்ல இருந்து ரிலீஸ் பண்ணும்போது அப்போ ஹைட் அட் விச் பெலூன்ல இருந்து பார்ட்டிகல் ரிலீஸ் பண்ற அது 20. அப்புறம் பார்ட்டிகல் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெலூன் வெலாசிட்டி டியூ இனர்ஷியா ஆஃப் மோஷனால வெலாசிட்டி இருக்கும், அப்போர்ட் போகும் அது ஒரு மேக்ஸிமம் ஹைட், அது ஒரு 20 மீட்டர். ஸோ ஆக மொத்தம் 40 மீட்டர். அப்போ ஹைட் ஆஃப் தி பார்ட்டிகல் ஃப்ரம் தி கிரவுண்ட் வந்து எவ்வளவு வருதுன்னா 40 மீட்டர்னு வருது நமக்கு. அப்போ ஏக்கு வந்து என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்னு வந்திருக்கு. ஸ்பீட் ஆஃப் தி பார்ட்டிகல் ஸ்பீட் தான் ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ல விட்டுறோம். அங்க 20 மீட்டர் பர் செகண்ட் பார்ட்டிகளுக்கு வெலாசிட்டி இருக்கு. அங்க இருந்து திருப்பியும் வந்து என்ன பண்றதுன்னு சொல்லுங்க, 2 செகண்ட்ல போறது மேக்ஸிமம் ஹைட் தானே போயிருது. அப்போ மேக்ஸிமம் ஹைட்ல எவ்வளவு வெலாசிட்டி, அங்க மேக்ஸிமம் ஹைட்ல வெலாசிட்டி வந்து 0. அப்போ ஸ்பீட் ஆஃப் தி பார்ட்டிகல் வந்து ஆஃப்டர் 2 செகண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னா 0ன்னு வருது, 0ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பாருங்க நல்லா இங்க மார்க் பண்ணிக்க அமைப்போம். அப்போ ஸ்பீட் வந்து என்ன வந்திருக்கு 0.
ஓகே, அப்போ பிக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா நமக்கு பி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து சி பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி பார்ட்டிகல். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி பார்ட்டிகல் எங்க இந்த 2 செகண்ட்ல கேட்டாங்கன்னா, ஒருவேளை இந்த 2 செகண்ட்ல கேட்டிருந்தா அப்போ 20 மீட்டர் போயிருக்குன்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி பார்ட்டிகல் எவ்வளவு சொல்றோம்ப்பா? 20. 20 எங்க இருக்கு பாருங்க? எஸ். அப்போ 20 வந்து எஸ்க்கு இருக்கு. ஓகேங்களா? ஆக்சலரேஷன் ஆஃப் தி பார்ட்டிகல். ஆக்சலரேஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் தான் வந்து அண்டர் கிராவிட்டி தானே. அண்டர் கிராவிட்டி எவ்வளோ? 10. கரெக்டுங்களா? அப்போ 10ன்னு வருது. இது வந்திருக்கு. அப்போ நல்லா பாருங்க, என்ன வந்திருக்குன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆர். அடுத்து பிக்கு வந்து என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பி. ஓகேங்களா? அடுத்து சிக்கு என்ன வந்திருக்கு பாருங்க ஆன்சர்? சிக்கு வந்து எஸ். நெக்ஸ்ட் டிக்கு என்ன வந்திருக்கு பாருங்க? கியூ அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. Table 1 gives some graph for a particle moving along x-axis in positive x direction. The variable v, x and t represent speed of a particle, x coordinate of particle and time respectively. Table 2 gives certain resulting interpretation. Match the graph in table 1 with the statement in table 2 கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ ஒன்னொன்னா நம்ம கான்செப்ட்ஸ்லாம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கிராஃப்ல பாருங்க, straight line passes through origin. So v க்கும் x க்கும் relation linear, v is equal to kx. இப்போ வந்து என்ன பண்ணலாம், எல்லாமே ஆக்சலரேஷன் சொல்லியிருக்காங்க. ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா v dv by dx. கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் கிராஃப் ஏக்கு வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dx is equal to என்ன வரும் பார்த்தீங்கன்னா kன்னு வந்திருக்கு. அப்போ a பிளேஸ்ல v பிளேஸ்ல நம்ம kxன்னு போடுங்க, into dv by dx kன்னு போடுங்க. ஆக்சலரேஷன் equal to k square into x. அப்போ ஆக்சலரேஷன் directly proportional to x. அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ பார்ட்டிகல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்ன்றது கரெக்டுங்களா? அப்போ ஏக்கு வந்து என்ன வரும்? எஸ்ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து கியூன்றது ஆக்சலரேஷன் ஆஃப் பார்ட்டிகல் இஸ் நான் யூனிஃபார்ம். ஏன்னா ஆக்சலரேஷன் வேரிஸ் வித் எக்ஸ் தானே இருக்கு. அப்போ போத் நான் யூனிஃபார்மும் வரும், எஸ்ன்னு வரும். அப்போ ஏக்கு வந்து என்ன வருதுன்னா கியூவும் வரும், அடுத்து எஸ்ஸும் வரும். இப்போ தனியாக எழுதிக்கிங்க, ஏக்கு வந்து போத் கியூ அண்ட் எஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா? அடுத்து பி. பி பாருங்க, கிராஃப் வி ஸ்கொயருக்கும் எக்ஸுக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ பி வந்து வி ஸ்கொயருக்கும் எக்ஸ் கேட்டால் v square is equal to some constant into x ன்னு போட்டோம்னா நமக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் v square is equal to u square plus 2ax ன்னு வரும் இல்லைங்களா? அப்போ u வந்து 0ன்னு எடுத்துக்கோங்க, x பிளேஸ்ல x இருக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா அப்போ 2a பிளேஸ்ல என்ன இருக்கு? கான்ஸ்டன்ட் தானே இருக்கு. அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம். ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ பார்ட்டிகல் இஸ் யூனிஃபார்ம். அப்போ பிக்கு வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ பார்ட்டிகல் வந்து யூனிஃபார்ம். ஸோ பிக்கு வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து சி பாருங்க, சி வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப். அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்டு டி. நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v ஈக்குவல் டு u பிளஸ் at தெரியும் இல்லைங்களா? இப்போ இங்கே u இல்லாதனால u 0 போட்டுங்க, t பிளேஸ்ல இங்கே t இருக்கு, ஆக்சலரேஷன் பிளேஸ்ல கான்ஸ்டன்ட் வந்துருக்கு. ஏன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் ஸ்ட்ரைட் இல்லைன்னா ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் ஆக்சலரேஷன். இந்த ஸ்லோப் கான்ஸ்டன்ட், ஸோ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷன் யூனிஃபார்ம் எடுத்துங்க. அப்போ சிக்கு வந்து என்ன வருது பாருங்க? ஆக்சலரேஷன் யூனிஃபார்ம். சி வந்து பி. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்று பாருங்க, வெலாசிட்டிக்கும் டைம் ஸ்கொயருக்கும் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டிக்கும் டைம் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்படி வெலாசிட்டி டைம் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு சம் கேடி ஸ்கொயர் இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, dv by dt is equal to 2kt. இந்த dv by dt தான் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் ஈக்குவல் 2kt. அப்போ ஆக்சலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் டைம். ஆக்சலரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டைம் வந்திருக்கீங்க. ஆக்சலரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டைம். அப்போ ஆக்சலரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டைம்ன்றது ஆர். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டைம் ஆக்சலரேஷன் மாறும் இல்லையா? ஸோ ஆக்சலரேஷன் வேரிஸ்ன்னு வரதுனால நான் யூனிஃபார்ம். அப்போ வந்து டிக்கு வந்து வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ப்ரொபோர்ஷனல் டைம் ஆஸ் வெல் அஸ் நான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லணும். அப்போ டிக்கு வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா போத் கியூ அண்ட் ஆர் அப்படின்னு வருது. ஸோ அப்போ இந்த 8th கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்ப்பா. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு?